அக்கரைப்பற்று உள்ள மாணவர்களுக்கு கற்பித்தல் சம்பந்தமாக தனிப்பட்ட கிளாஸ், அதாவது இண்டிவிஜுவல் கிளாஸ், தனிப்பட்ட மாணவர்களுக்கான கற்பித்தல் கிளாஸ்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் மாலை 6 மணிக்கு முதல் முடிக்குமாறும், ப்ரைவேட் கிளாஸ் என்பது டியூட்டரில் நடக்கிற கிளாஸ், ஸ்கூல் கிளாஸ், மற்ற குரூப் கிளாஸ்கள் எல்லாவற்றையும் மாலை 7 மணிக்கு முதல் முடிக்குமாறும், இந்த 2 தீர்மானங்களையும் நாங்கள் சம்மேளனம் அக்கரைப்பற்று மக்களுக்கும் அக்கரைப்பட்டுள்ள மாணவிகள் ஆசிரியர்களுக்கும் இதை நடைமுறைப்படுத்துமாறு வேண்டி அன்புடன் இந்த தீர்மானம் 2ஐயும் உங்களுக்கு அறிவித்தருகின்றோம். நிறுவன ரீதியாக செய்யப்படுகின்ற தனியார் வகுப்புகளும் மாலை 7 மணியோடு முடிவுற வேண்டும். 7 மணிக்கு பிறகு எந்த வகுப்பையும் தொடராது. 7 மணிக்கு முன்பதாக அந்த வகுப்புகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்து அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனம், ஜம்மியத்துல் உலமா சபை இந்த ஊர் மக்களிடம் கனிவாய் வேண்டிக் கொள்கின்றனர். அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனம் சென்ற திங்கட்கிழமை, அதாவது 23/12/2024 ஆண்டு மகரிப் தொழுகையை தொடர்ந்து அக்கரைப்பற்று பெரிய பள்ளிவாசலில் கூடியிருந்தோம். இந்த நிகழ்வில் அக்கரைப்பற்றில் உள்ள அனைத்து ஜும்மா பள்ளிவாசல்களின் உறுப்பினர்கள் மற்றும் ஜம்மியத்துல் உலமா சபை செயலாளர், தலைவர், செயலாளர், உபதலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மற்றும் இந்த நிகழ்வில் அனைத்து பள்ளிவாசல் சம்மேளன தலைவர், செயலாளர் எல்லார்களும் கலந்து பல விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். அதிலும் முக்கியமாக சமகாலத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம், சமூக சீர்கேடுகள் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக ஆழமாக ஆராய்ந்து 2 தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எடுத்திருக்கின்றோம். இந்த 2 தீர்மானத்தில் முதலாவது விடயம், அக்கரைப்பற்று உள்ள மாணவர்களுக்கு கற்பித்தல் சம்பந்தமாக தனிப்பட்ட கிளாஸ், அதாவது இண்டிவிஜுவல் கிளாஸ், தனிப்பட்ட மாணவர்களுக்கான கற்பித்தல் கிளாஸ்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் மாலை 6 மணிக்கு முதல் முடிக்குமாறும், ப்ரைவேட் கிளாஸ் என்பது டியூட்டரில் நடக்கிற கிளாஸ், ஸ்கூல் கிளாஸ், மற்ற குரூப் கிளாஸ்கள் எல்லாவற்றையும் மாலை 7 மணிக்கு முதல் முடிக்குமாறும், இந்த 2 தீர்மானங்களையும் நாங்கள் சம்மேளனம் அக்கரைப்பற்று மக்களுக்கும் அக்கரைப்பட்டுள்ள மாணவிகள் ஆசிரியர்களுக்கும் இதை நடைமுறைப்படுத்துமாறு வேண்டி அன்புடன் இந்த தீர்மானம் 2ஐயும் உங்களுக்கு அறிவித்தருகின்றோம். அது மட்டுமல்ல, எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த தீர்மானம் சம்பந்தமாக, இந்த விடயம் சம்பந்தமாக அக்கரைப்பற்றிலுள்ள எல்லா ஜும்மா பள்ளிவாசல்களிலும் விளக்கங்கள், தெளிவுபடுத்தல்கள் நடைபெறும் என்ற அனைத்து உலமா சபைகள் ஊடாக தெளிவுபடுத்தல் நடைபெறும் என்ற விடயத்தையும் அறிவித்தந்து, இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், பெற்றோர்மார்களுக்கு பாடசாலைகள் ஊடாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் பாடசாலைகள் ஊடாக பெற்றோர்மார்களை கூட்டி பெற்றோர்மார்களுக்கும் இந்த விடயத்தை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதையும் செய்வதற்கு மிக விரைவில் செய்வதற்கு எண்ணிருக்கின்றோம். இப்படி இன்னும் பல விடயங்களை நாங்கள் சிந்தரித்திருக்கின்றோம். அக்கரைப்பற்றில் உள்ள மாணவிகளின் கற்றலை நாங்கள் இன்னும் மேம்படுத்துவதற்கு தங்களால் சம்பளத்தால் என்ன விஷயம் முடியுமோ அந்த விடயத்தை செய்வதற்கு எண்ணிருக்கின்றோம் என்று கூறி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜமியத்துல் உலமா தலைவர் டாக்டர் சித்திக் ஹாஃபிஸ் அவர்களும் உங்களுக்கு சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் கொடுத்துக்கலாம் முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அக்கறை பற்று, குறிப்பாக அக்கறை பற்று வாழ் மக்களே, அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்று அக்கறை பற்று ஜும்மா பெரிய பள்ளிவாசலில், அதாவது இன்று 25/12/2024 மகரிப் தொழுகையை தொடர்ந்து அக்கறை பற்று ஜும்மா பெரிய பள்ளி வாசலில் ஓர் ஊடக சந்திப்பை அக்கறை பற்று அனைத்து பள்ளிவாயல்கள் சம்மேளனம் ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஊடக சந்திப்பிற்கான பிரதானமான காரணம், அக்கறை பற்று அனைத்து பள்ளிவாயல்கள் சம்மேளனத்தின் பதில் தலைவராக இருக்கின்ற எங்களது அல்ஹாஜ் ரிசாம் அவர்கள் இங்கே அந்த காரணத்தை தெளிவுபடுத்தினார். கடந்த 23/12/2024 திங்கட்கிழமை மகரிப் தொழுகையை தொடர்ந்து அக்கறை பற்று ஜும்மா பெரிய பள்ளி வாசலில் அக்கறை பற்றில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களின் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் என்று எல்லோருமாக ஒன்று கூடி அக்கறை பற்றி எதிர்காலத்திலே செய்ய வேண்டிய ஆக்கபூர்வமான பல திட்டங்கள் பற்றி ஆழமாக கலந்துரையாடினோம். அதேபோன்று அக்கறை பற்றிலே நாம் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது நெறிப்படுத்த வேண்டிய பல விடயங்களையும் அதில் ஆழமாக பேசினோம். அதில் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக, ஒரு அம்சமாக அக்கறை பற்றிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பகுதி நேர தனியார் வகுப்புகள் சம்பந்தமான காத்திரமான மிக முக்கியமான 2 முடிவுகள் அக்கறை பற்றி அனைத்து பள்ளி வாயில்கள் சம்மேளனத்தினால் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அக்கறை பற்றி மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். முதலாவது, இதில் முக்கியமாக 2 தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இண்டிவிஜுவல் கிளாஸ், தனி நபர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வகுப்புகள், தனி நபர்களை மையமாக வைத்து வீடுகளில், ஏனைய இடங்களில் தனிநபர்களுக்காக, மாணவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வகுப்புகளுக்கு ஒரு வரையறையை சம்மேளனம் தீர்மானித்திருக்கின்றது. அதாவது மாலை 6 மணிக்கு முன்பதாக இந்த தனிநபர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வகுப்புகள் முடிவுறுத்தப்பட வேண்டும். 6 மணிக்கு முன்பு அது முடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனம் உங்களிடம் கனிவாக வேண்டிக் கொள்கின்றது. மதிப்புக்குரிய பெற்றோர்களே, இந்த விடயத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தீர்மானம், தனியார் வகுப்புகளை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள், அக்கறை பற்றிலே தனியார் வகுப்புகளை மேற்கொள்கின்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன. நிறுவன ரீதியாக செய்யப்படுகின்ற தனியார் வகுப்புகளும் மாலை 7 மணியோடு முடிவுற வேண்டும். 7 மணிக்கு பிறகு எந்த வகுப்பையும் தொடராது, 7 மணிக்கு முன்பதாக அந்த வகுப்புகள் முடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்து அக்கறை பற்றி அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனம், ஜம்மியத்துல் உலமா சபை இந்த ஊர் மக்களிடம் கனிவாய் வேண்டிக் கொள்கின்றன. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய தோழர்களே, நாம் இந்த தீர்மானத்தை அவசரமாக எடுப்பதற்கான மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்கின்றது. எங்களது இளைய இந்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும். கல்வியினூடாக அடையப்பட வேண்டிய இலக்கு, பிரதானமான இலக்கு, நல்ல பிரஜைகளை, நல்ல பண்பாடுகளும் நல்ல விழுமியமும் கொண்ட நல்ல பிரஜைகளை உருவாக்குவது என்பதுதான் கல்வியின் ஊடாக எட்டப்பட வேண்டிய மிக பிரதானமான இலக்கு. இந்த இலக்கு தவறவிடப்படுகின்ற பொழுது சமுதாயத்தில் மிக பெரும் பாரிய விளைவுகள் ஏற்படும். எனவே நாம் எமது சந்ததியினரை, எமது மாணவ செல்வங்களை நாம் அழகாக நெறிப்படுத்தி, முறையாக வழிப்படுத்தி அவர்களை பயணிக்க செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பெற்றோர்களுக்கு மிக பிரதானமான கடமையாக இருக்கின்றது. எனவே அவர்களது கல்வி, கற்றல், கற்பித்தல் செயற்பாடுகளை
அதாவது இந்த வகுப்புகளை மாலை 6 மணியோடு முடித்து கொண்டு அவர்கள் ஏனைய இஸ்லாமிய விடயங்களில் ஆன்மீக விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வளமான ஒரு சமுதாயத்தை, சிறந்த எதிர்காலத்தை திட்டமிட்டு பயணிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதனை இன்று அக்கரைப்பற்று சமுதாயம், எங்களது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த சம்மேளனம் கூடி எதிர்காலத்திலே இந்த ஊரிலே நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள், செய்ய வேண்டிய அபிவிருத்திகள், கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அதே போன்று ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு துறைகளிலும் எவ்வகையான மேம்பாடுகளையும் அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளலாம் என்பதனை காத்திரமாக எதிர்காலங்களில் ஆய்வு செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த சம்மேளனத்தின் ஊடாக பல திட்டங்களை முன்கொண்டு செல்வதற்கு அன்று மிகவும் ஆழமான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதனை ஒவ்வொரு பகுதியாக பாடசாலைகளை மையப்படுத்தி, அதே போன்று பள்ளிவாசல்களை மையப்படுத்தி, வீடுகளை, குடும்பங்களை மையப்படுத்தி பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை, பல நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்பாடு செய்து வழிகாட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். எனவே நீங்கள் எல்லோரும் எங்களது சம்மேளனத்தின், அக்கரைப்பற்று அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் முடிவுகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற பொழுது எதிர்காலத்திலே நல்ல பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர்களாக நாம் மாற முடியும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.